பொது இடங்களில் குப்பைகள் கொட்டுபவர்களை கண்டுபிடிப்பதற்கு கடும் நடவடிக்கையுடன் மூணார் கிராம பஞ்சாயத்து முன்வந்துள்ளது. கடந்த தினம் இரவில் மூணார் நயமக்காடு எஸ்டேட்டில் சாலை ஓரத்தில் உள்ள காட்டிற்குள் 2 டன் வரும் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளது. அடிமாலியில் செயல்பட்டு வரும் நிறுவனத்திலிருந்து கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதாக பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த தினம்தான் மூணார் கன்னிமலைக்கும் நயமக்காட்டுக்கும் இடையில் சாலை ஓரத்தில் வனப்பகுதியில் 2 டன் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளன. இரவு நேரத்தில் இங்கு குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளது. குப்பைகளின் சாக்குகள் கவனத்திற்கு வந்ததோடு இங்குள்ள சாலையோர வியாபார நிலையத்தில் உள்ள பெண் தான் தகவலை ஊடகங்களுக்கு தெரிவித்தார். குப்பைகள் கொட்டுவதை அறிந்ததோடு பஞ்சாயத்து அதிகாரிகள் நடவடிக்கைகளுடன் முன்வந்துள்ளனர். குப்பைகள் கொட்டிய இடத்திற்கு நேரடியாக சென்று பரிசோதனைகள் நடத்தப்பட்டது. பரிசோதனையில் குப்பைகள் அடிமாலில் உள்ள கடையில் உள்ளது என்பதும் தெரியவந்தது. போன் வழியாக கடைக்கு தொடர்பு கொண்ட போது தங்களுடைய நிறுவனத்தில் உள்ள குப்பைகள் அடிமாலி பஞ்சாயத்தில் ஹரித கர்ம சேனைக்கு கொடுத்ததாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். மூணார் கிராம பஞ்சாயத்தின் தலைமையில் காவலர்களும் சுஜித்ய மிஷனும் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் கடும் நடவடிக்கையுடன் முன் செல்ல அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். ഒരു ലോഡോളം മാലിന്യം തള്ളിയായിട്ട് ശ്രദ്ധയിൽപ്പെട്ടിട്ടുണ്ട്. സംഭവം പരിശോധിച്ചാൽ അടിമാലി പഞ്ചായത്തിലെ വിവിധ സ്ഥാപനങ്ങളിൽ നിന്നുള്ള വേസ്റ്റാണെന്ന് പേപ്പർ വേസ്റ്റാണെന്ന് മനസ്സിലാക്കാൻ സാധിച്ചിട്ടുണ്ട്. പഞ്ചായത്ത് ഉടനടി അതിൻ്റെ നടപടി സ്വീകരിക്കുന്നതാണ്. இரவு நேரத்தில் குப்பைகள் கொட்டுபவர்களை கண்டுபிடிக்க சிறப்பு ஸ்குவாடும் நியமிக்கப்படும் என்றும் சிசிடிவி கேமராக்களில் பரிசோதனைகள் பலப்படுத்தப்படும் என்றும் பஞ்சாயத்து ஆட்சிக்குழு தெரிவித்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.